விஜய் மாமா இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்ட போறாங்க அப்படின்ட்டு மாரி நினைச்சு, உண்மையிலேயே ரஞ்சிதா வெக்ஸ் ஆயி போய் தான் இங்கிருந்து ஊருக்கு கிளம்பி போயிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இன்னமும் விஜய் மாமா இருந்துட்டு, இங்க இருக்கக்கூடிய போலியான ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே, இப்போ ரஞ்சிதா திரும்ப இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ஆனா அடுத்தடுத்து ரஞ்சிதாவால மல்லிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா மல்லி ஏற்கனவே இந்த சுடரோட சுயரூபத்த எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்றது தெரியாம, அப்படி திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி. உண்மையிலேயே இந்த விஷயங்கள்லாம் சத்தியமா எதிர்பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ரஞ்சிதா நல்லவளா மாறி, உண்மையிலேயே இந்த அதாவது சுடரோட உண்மையான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட இப்போ மல்லி கிட்ட குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா இது இங்க இந்த ரஞ்சிதாவே இல்ல. அப்படி இருக்கும்போது ரஞ்சிதா கிட்ட எப்படி அந்த உண்மையான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ரஞ்சிதா அந்த ரிப்போர்ட்ட வச்சிருந்தா கண்டிப்பா அவங்களோட மாமா, அதாவது விஜயோட கல்யாணத்த தடுத்து நிறுத்தியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமோட மனசுக்குள்ளயும் கேள்வி இருக்கும். அதாவது இங்க உண்மையிலேயே ராஜேஸ்வரி தான் இதுல பயங்கரமான கேமே ஆடியிருக்காங்க. அதாவது இந்த சுடருக்கு, அடுத்ததா இந்த ரகுக்கு, இவங்க எல்லாருக்குமே இவங்களுக்கு மட்டும் இல்ல, மல்லி, மனோகர், அடுத்ததா நம்ம பாபு, நாகு இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி இப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான். அதாவது மல்லி, மனோகர் இவங்க எல்லாருமா சேர்ந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துரும். அந்த ரிப்போர்ட்ல உண்மையான ரேணுகா இல்ல, சுடர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது தான் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ரிப்போர்ட் வரும்போது இந்த சுடரோட பேர் வெளிய வராம, அதாவது உண்மையிலேயே கதிரேசனோட பொண்ணு தான் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிய வந்திருக்கு. இதுக்கான காரணங்கள் யாருன்னு சொல்றது தெரியாம இவங்க எல்லாருமே தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இதுல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுடருக்கு, ரகுக்கு கூட எப்படி இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த சுடர் எங்கிருந்து வந்தா, என்ன ஏது அப்படின்றது எல்லாமே ரகுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரகு தான் இந்த ஒரு விஷயத்தையே செஞ்சது. அதாவது சுடர கூட்டிட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது இங்க அடுத்தடுத்து நம்ம நினைச்சது மட்டும் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த சுடருக்கு, அடுத்ததா மல்லி கிட்ட இப்படி ஒரு ஆதாரங்கள் சிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட மாத்துனது வேற யாரும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி தான். இந்த ஒரு விஷயம் ரஞ்சிதாவுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த சுடர் அதாவது இந்த ரேணுகா ரகுவ போய் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ரகுக்கும் இந்த ரேணுகாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தின் மூலியமா கடைசியில இங்க இருக்கக்கூடியது உண்மையான சுடர் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்க எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் மாத்திட்டாங்க. இது ரஞ்சிதாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ரஞ்சிதா இங்க இருந்தா பிரச்சனை பண்ணுவா அப்படின்ற மாரி சொல்லிதான் ரஞ்சிதாவ வேற வேலையா அனுப்புறதா சொல்லி இங்க இருந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த கல்யாணம் நடக்காது. அதாவது கண்டிப்பா இந்த கல்யாணம் நிற்கும். அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி. அதே மாதிரி நின்னுச்சு பிரச்சனை கிடையாது. ஆனா ரஞ்சிதா எதுக்காக இப்போ மல்லி கிட்ட இந்த ஆதாரங்கள கொடுக்கணும்? எதுக்காக இந்த விஷயங்கள செய்யணும்? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அதாவது இந்த ரஞ்சிதா இப்போ நல்லவளா மாறிக்கிட்டு இருக்கா. அதுக்கான முக்கிய காரணம் யாரு அப்படின்னா, இந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு உதவி பண்றதா சொன்னாங்க. அதாவது ராஜேஸ்வரி சொந்த தம்பிக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம, அதாவது ஏற்கனவே விஜயோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரஞ்சிதா கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கணும். அப்போ நம்மல்லாம் ஏமாத்துறோம், நம்மளோட கதையெல்லாம் சீக்கிரமா முடிச்சு விட்டுருவா அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா உண்மையிலேயே அந்த மாரி ஒரு விஷயம் தான் இப்போ நடக்க போகுது. அதாவது இந்த ராஜேஸ்வரி இந்த சுடர கூப்பிட்டு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீ சுடர் தான் எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் சொல்றத செஞ்ச அப்படின்னா, உன்னோட அடையாளத்த மறைச்சு, நீ விஜய் கூட ரேணுகாவா சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி விஜயோட சொத்து எல்லாமே எனக்கு கிடைக்கும்." அப்படின்ற மாரி சொல்லி, இந்த ராஜேஸ்வரி ஒரு பயங்கரமான தந்திரமான பிளான போட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, ராஜேஸ்வரி ஏற்கனவே ரஞ்சிதா கிட்ட சத்தியம் பண்ணி குடுத்தது, கண்டிப்பா விஜய் உன்னோட கழுத்துல தான் தாலிய கட்டுவான். விஜயும் நீயும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா கடைசியில இந்த சுடர் கூட சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயத்த செஞ்சதுனால, உண்மையிலேயே ரஞ்சிதா இந்த ராஜேஸ்வரி யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி மல்லி தான் விஜய் மாமாவுக்கு ஏத்த ஆளு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுடர் யாரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மல்லி கிட்ட ஆதாரத்தோட நிரூபிச்சா போதும். அடுத்தடுத்து எல்லாமே மல்லி பாத்துக்குவா அப்படின்ற மாரி சொல்லி, "மல்லி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்." அப்படின்ற மாரி சொல்லி, மல்லியும் வெண்பாவும் இருக்கும்போது இந்த ரஞ்சிதா சொல்ல ஆரம்பிச்சறா. அந்த ஒரு டைம்ல, "எதுக்காக நான் உன்கிட்ட பேசணும்? நான் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன். அதே மாதிரி நீ
இத பத்தி அதாவது எத பத்தியும் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்ற மாரி மல்லி சொல்லும்போது, அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகா உண்மையான ரேணுகா இல்ல. சுடர் தான் அப்படின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இப்பவாச்சும் என்கிட்ட கொஞ்சம் பேசுறியா மல்லி? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "என்ன சொல்லிட்டு இருக்க ரஞ்சிதா நீ?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "நீங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க. அதாவது இங்க எல்லாரோட பிளட்டையும் கலெக்ட் பண்ணி, பிளட் டெஸ்ட் எடுக்க போறதா சொல்லி, இந்த சுடருக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகாவுக்கு நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க. ஆனா அந்த டெஸ்ட் எப்படி மாறி வந்துச்சு? உண்மையிலேயே கதிரேசனோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கன்ஃபார்மா வந்துச்சு அப்படின்னு உனக்கு தெரியுமா? அது எல்லாத்தையுமே மாத்துனது ராஜேஸ்வரி தான். அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்க. அதாவது உண்மையான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். இதுல ரிசல்ட் கரெக்ட்டா வந்திருக்கு. கதிரேசனோட பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 100% உறுதியாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ரிப்போர்ட்ட காட்டி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே இப்போ நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம இத்தன நாளா ஆதாரங்கள் இல்லாம இருந்துட்டு இருந்தாங்க. இந்த சுடர் இருந்துட்டு உண்மையிலேயே இப்படி அதாவது இந்த ரஞ்சிதா இப்படி மாஸ் காட்டுவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ரஞ்சிதாவுக்கு தன்னோட மாமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எண்ணம் வந்திருக்கு. அதே மாரி மல்லி தான் மாமாவையும், அதே மாரி வெண்பாவையும் நல்லபடியா சந்தோஷமா பார்த்துக்குவாங்க. இவங்க எல்லாருமே சொத்துக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம மல்லி கிட்ட ஆதாரங்கள ஒப்படைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.